வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை கேட்ட ஓ பன்னீர்செல்வத்தின் மனு தள்ளுபடி, உச்சநீதிமன்றம் உத்தரவு. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக சார்பில் 3 குழுக்கள் அமைப்பு. தொகுதி உடன்பாடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த TR பாலு தலைமையில் 6 பேர் கொண்ட குழு. திமுகவின் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க கனிமொழி தலைமையில் குழு. PTR பழனிவேல் தியாகராஜன், மேயர் பிரியா உள்ளிட்டோர் இடம்பெற்றனர். திமுகவில் மக்களவை தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க 5 பேர் கொண்ட குழு அறிவிப்பு. அமைச்சர்கள் KN நேரு, உதயநிதி உள்ளிட்டோர் இடம்பெற்றனர். ஒசூர் அருகே கர்நாடக எல்லைப் பகுதியில் பள்ளியில் கட்டுமான பணியின் போது விபத்து. கான்கிரீட் சரிந்ததில் 2 பேர் உயிரிழப்பு, 16 பேர் காயம். த்ரிஷா தொடர்பான வழக்கில் 1 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த முடியாத அளவுக்கு நிதி நெருக்கடி என மன்சூர் அலிகான் வாதம். 10 நாட்கள் அவகாசம் அளித்தது உயர்நீதிமன்றம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான வழக்கு விசாரணைக்கு தடை. துணைவேந்தரின் நடவடிக்கையில் குற்றநோக்கம் இருப்பதாக தெரியவில்லை என உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கருத்து. மூன்று நாள் பயணமாக இன்று சென்னை வருகிறார் பிரதமர் மோடி. சென்னையில் கேலோ இந்தியா போட்டிகளை தொடங்கி வைக்கிறார். பிரதமர் மோடியின் வருகையொட்டி 5 அடுக்கு பாதுகாப்பு. சென்னை, திருச்சி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ட்ரோன்கள் பறக்க தடை, போக்குவரத்து மாற்றம். ராமநாத சுவாமி கோயிலுக்கு பிரதமர் மோடி வருகையொட்டி ராமேஸ்வரத்தில் உச்சகட்ட பாதுகாப்பு. நாளை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை பக்தர்கள் தரிசிக்கவும் தடை. சென்னை வரும் பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கருப்பு பலூன்கள் பறக்க விடப்படும். காங்கிரஸ் பட்டியலின பிரிவு மாநில தலைவர் ரஞ்சன்குமார் அறிவிப்பு. பல்லடம் அருகே பெத்தாம்பாளையத்தில் பள்ளி வேன் மோதி 6 வயது சிறுமி உயிரிழந்த விவகாரம். பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொங்கலூர் சாலையில் பொதுமக்கள் மறியல். அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை. கிளாம்பாக்கம் உள்ள தூரத்தை கணக்கிட்டு மறுநிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் விளக்கம். சென்னையில் ஆடிட்டர் வீடு உட்பட 10 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. பூங்கா நகர் பகுதியில் செயல்படும் கெமிக்கல் நிறுவனத்திலும் மும்பையிலிருந்து வந்த அதிகாரிகள் ரெய்டு. சேலம் முள்ளுவாடி ரயில்வே கேட் பகுதியில் புதிய ரயில்வே மேம்பாலம் திறப்பு. போக்குவரத்து நெரிசல் குறைய வாய்ப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் விரைவு ரயில்களை மறித்து பயணிகள் திடீர் போராட்டம். விழுப்புரத்திலிருந்து தாம்பரத்திற்கு இயக்கப்படும் மின்சார ரயிலை சரியான நேரத்திற்கு இயக்க வலியுறுத்தல். சென்னை காமராஜர் சாலையில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி. கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பள்ளி, கல்லூரி மாணவர்களும் பங்கேற்றனர். அயோத்தி ராமர் கோயிலின் கர்ப்பகிரகத்தில் வைக்கப்பட்டது குழந்தை ராமர் சிலை. தாமரை மீது ராமர் நிற்பதைப் போல 7 அடி உயரமும் 150 கிலோ எடையும் கொண்டதாக சிலை வடிவமைப்பு.
அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ராமாயணத்தோடு தொடர்புடைய தென்னிந்திய கோயில்களுக்கு பிரதமர் மோடி ஆன்மீக பயணம் மேற்கொண்டுள்ளார். இது தொடர்பான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள ராமர் கோயிலுக்கு வரும் 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. கோயிலில் ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்யவுள்ள பிரதமர் மோடி அதற்காக தனது 11 நாள் விரதத்தை ஜனவரி 12ஆம் தேதி தொடங்கினார். அது மட்டுமன்றி ராமாயணத்தோடு தொடர்புடைய இடங்களிலும் ராமர் கோயில்களிலும் பிரதமர் மோடி தரிசனம் செய்து வருகிறார். அதன்படி 12ஆம் தேதியன்று மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் உள்ள காலாராம் கோயிலுக்கு சென்றார் பிரதமர் மோடி. கருப்பு நிறத்தில் உள்ள ராமர் சிலையால் காலாராம் என பெயர் பெற்றது இந்த கோயில். இங்கு பூஜை செய்து வழிபட்ட பிரதமர் மோடி கோயில் பிரகாரத்தையும் சுத்தம் செய்தார். இதையடுத்து கடந்த 16ஆம் தேதி ஆந்திர மாநிலம் லெபக்ஷியில் உள்ள வீரபத்ரா கோயிலில் பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்தார். ராமாயணத்தில் முக்கியத்துவம் பெற்ற ஜடாயு எனும் பறவை மோட்சம் பெற்ற இடமாக கருதப்படுவது இந்த லெபக்ஷி. இங்கு பூஜை நடத்திய பின்னர் தெலுங்கில் பாடப்பட்ட ராமாயணத்தையும் பிரதமர் மோடி லயித்து கேட்டார். கேரள மாநிலத்தில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைக்க சென்ற பிரதமர் மோடி புகழ்பெற்ற குருவாயூர் கிருஷ்ணர் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். அதன் தொடர்ச்சியாக திருச்சூர் திருப்பிரயாரில் உள்ள ராமசுவாமி கோயிலுக்கு பிரதமர் மோடி சென்றடைந்தார். ராமர் 4 கைகளுடன் சங்கு, சக்கராயுதம், வில் மற்றும் பூச்சரத்தை தாங்கி நிற்கும் வகையில் காட்சியளிப்பதே இக்கோயிலின் சிறப்பாகும். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கோயில்களுக்கு வருகை தர உள்ளார் பிரதமர் மோடி. குறிப்பாக ராமரின் குலதெய்வமாக கருதப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலில் 20ஆம் தேதி பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்ய உள்ளார். அயோத்தியில் ராவணனின் சகோதரர் விபீஷணனுக்கு ராமர் பரிசாக கொடுத்த சிலையே ஸ்ரீரங்கம் கோயிலில் இருப்பதாக நம்பிக்கை உள்ளது. அதன்படி அயோத்தியுடன் நெருங்கிய தொடர்புடைய ரங்கநாத சுவாமி கோயிலில் பூஜை செய்து வழிபடும் பிரதமர் அங்கு நடைபெறும் கம்ப ராமாயண கதா காலட்சேபத்திலும் கலந்து கொள்கிறார். பின்னர் ராமாயணத்தில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இடமான ராமேஸ்வரத்திற்கு பிரதமர் மோடி செல்கிறார். ராமநாத சுவாமி கோயிலில் உள்ள சிவலிங்கம் ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. கோயிலில் வழிபாடு நடத்திய பின்னர் சமஸ்கிருதம், மராத்தி உள்ளிட்ட மொழிகளில் நடைபெறும் ராமாயண பாராயண நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் பங்கேற்கிறார். மேலும் ராமேஸ்வரத்திலிருந்து பிரதமர் மோடி கலசத்தில் எடுத்துச் செல்லும் புனித தீர்த்தத்தால் ராமர் சிலைக்கு அபிஷேகம் செய்யப்பட உள்ளது. இதையடுத்து தனுஷ்கோடி செல்லும் பிரதமர் மோடி அங்குள்ள கோதண்டராம சுவாமி கோயிலில் வழிபடுகிறார். தனுஷ்கோடியே ராமரை விபீஷ்ணன் சந்தித்த இடம் என்றும் அவருக்கு ராமர் முடிசூட்டிய இடம் என்றும் நம்பப்படுகிறது. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ராமாயணத்தோடு தொடர்புடைய இடங்களை ஒரு புள்ளியில் இணைக்கும் வகையில் பிரதமர் மோடியின் ஆன்மீக பயணம் அமைந்துள்ளது. தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தற்போது மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. ஜேஇஇ, நீட், சியுஇடி தேர்வுகளை நடத்த மாற்று வழிமுறைகள் குறித்தும் பரிசீலிக்கப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 16 வயதுக்கு மேற்பட்டவர்களே போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையங்களில் அனுமதிக்க வேண்டும் என்று தற்போது வழிகாட்டு நெறிமுறையில் கூறப்பட்டிருக்கிறது. போட்டித் தேர்வுக்காக பயிற்சி பெறும் மாணவர்களின் தற்கொலை அதிகரித்து வரும் சூழலில் தற்போது போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது.